அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அவிச்ச ஈச்சம்பழத்தை வடித்த தண்ணியை இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறோம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரை அனலில் வைங்க. அரை அனலில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தோதோட் கிண்டுற மாதிரி தான் இது. நல்லா கிண்டி விடுங்க. இது தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் தேன் ஸ்டேஜ் வரும் பாருங்கள். இப்போ தான் தேன் மாய்க்க வருது லேசாக. இது இப்போ பொங்கி நுரமாய்க்க வரும். நுர வரும்போது நம்ம 3 தடவை நுரைய வர வச்சு கிண்டி விடணும். முதல்ல கிண்டி விட்டிங்கன்னா நுர ஃபுல்லாக வரத்துக்கு விட்டுட்டு நல்லா பொங்க விட்டுட்டு நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் நுர இல்லாமல் போயிடும். மறுபடியும் நுர வாரத்துக்கு விட்டுட்டு மறுபடியும் கிண்டணும். இந்த மாதிரி 3 தடவை நீங்கள் கிண்டி அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சேவ் பண்ணி பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும்.